எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு இறைத்தூதின் சுருக்கமான வரலாறு. மனித வர்க்கத்தில் இறைத்தூதின் தொடர் எவ்வாறு ஆரம்பமானது, எவ்வாறு முன்னேறிக்கொண்டே வந்து ஓர் இறுதியான மிக பெரிய இறைத்தூதருடன் முடிவு பெற்றது என்பதை இப்போது நாம் சிறிது பார்ப்போம். எல்லோருக்கும் முதலாவதாக இறைவன் ஒரு மனிதரை படைத்தான். பிறகு அதே மனிதரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். பிறகு அந்த ஜோடியிலிருந்து அவருடைய சந்ததியை படைத்தான். அந்த சந்ததியினர் எண்ணற்ற நூற்றாண்டுகளாக வளர்ந்து பல்கி உலகம் முழுவதும் பரவினர். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் பிறந்தார்களோ அவர்கள் அனைவரும் அந்த ஓர் ஆதி ஜோடியின் வழித்தோன்றல்களே ஆவர். மனித குலத்தின் தொடக்கம் ஒரே மனிதரால் தான் ஆனது என்று எல்லா சமூக மத வரலாற்று மரபுகளும் ஒருமுகமாக ஏற்றுக்கொள்கின்றன. விஞ்ஞான ஆராய்ச்சிகளாலும் பூமியின் பல்வேறு பகுதிகளில் தனித்தனியாக மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று நிரூபணம் ஆகவில்லை. மாறாக முதலில் ஒரே ஒரு மனிதன்தான் பிறந்திருக்க வேண்டும் என்றும், தற்போதும் இந்த உலகம் எங்கும் எங்கெல்லாம் மனித குலம் இருக்கின்றதோ அது அந்த ஒரே மனிதனின் சந்ததியே என்றும் பெரும்பாலான விஞ்ஞான அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அரபி மொழியில் அந்த முதல் மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறுகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இறைவன் முதல் தூதராய் நியமித்தார். தம்முடைய சந்ததியினருக்கு இஸ்லாத்தின் போதனைகளை அளிக்கும்படியும் அவருக்கு ஆணையிட்டான். அதாவது அவர் தமது சந்ததியினருக்கு, உங்களுடையவும் இந்த உலகத்தினுடையவும் இறைவன் ஒரே ஒருவனே, அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கே சிரம்பணியுங்கள், அவனிடமே உதவி கேளுங்கள், அவனுடைய விருப்பத்திற்கு இணங்க இப்பூமியில் நீதியுடனும் நேர்மையுடனும் வாழுங்கள். இவ்வாறு நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டால் கடுமையான தண்டனை பெறுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் நன்மக்கள் தம்முடைய தந்தை காட்டிய நேர்வழியில் நடந்து வந்தார்கள். கெட்டவர்கள் அந்த உபதேசத்தை கைவிட்டு விட்டார்கள். நாளடைவில் விதவிதமான சீர்கேடுகள் தோன்றின. சிலர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பூஜிக்க தொடங்கிவிட்டார்கள். சிலர் மரங்களையும் மிருகங்களையும் நதிகளையும் வணங்கத் தொடங்கிவிட்டார்கள். மற்றும் சிலரோ காற்று, நீர், நெருப்பு, நோய், உடல்நலம் மற்றும் இறைவன் அருளிய அருட்கொடைகளுக்கும் சக்திகளுக்கும் தனித்தனி தெய்வங்கள் இருக்கின்றன, அவர்கள் ஒவ்வொருவரையும் வணங்க வேண்டும், அப்போதுதான் அனைவரும் மகிழ்ச்சியுற்று அவர்கள் அருள் செய்வார்கள் என்று எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். இவ்வாறு அறியாமையின் காரணமாக இறைவனுக்கு இணை வைத்தலும் பலவிதமான உருவ வழிபாடுகளும் ஆரம்பமாகிவிட்டன. அந்த காரணத்தால் பல மதங்கள் தோன்றலாயின. அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் உலகில் பல்வேறு பகுதிகளிலும் பரவிவிட்டிருந்தனர். பல்வேறு சமூகங்கள் தோன்றியிருந்தன. ஒவ்வொரு சமூகமும் தனக்கென ஒரு புதிய மதத்தை உண்டாக்கி கொண்டது. ஒவ்வொரு சமூகத்தாருடைய சடங்குகளும் வெவ்வேறாய் இருந்தன. இறைவனை மறந்தது மட்டுமின்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சந்ததியினருக்கு அளித்திருந்த சட்டத்தையும் மக்கள் மறந்துவிட்டார்கள். மன இச்சைகளை பின்பற்றத் தொடங்கிவிட்டார்கள். பலவிதமான அறியாமை மிக்க எண்ணங்கள் பரவின. நன்மை தீமையை பகுத்தறிவதில் தவறுகள் இழைக்கப்பட்டன. கெட்டவை பல நல்லவைகளாக தெரிந்தன, நல்லவைகள் பல கெட்டவை என்று முடிவு செய்யப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தன் தூதர்களை அனுப்ப முற்பட்டான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு செய்த அதே இஸ்லாமிய போதனைகளையே அந்த தூதர்களும் செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் தத்தம் சமுதாயத்தினர் மறந்துவிட்ட பாடத்தை நினைவூட்டினார்கள். ஒரே இறைவனையே வணங்க கற்பித்தார்கள். இறைவனுக்கு இணை வைத்தலிலிருந்தும் சிலை வணக்கத்திலிருந்தும் தடுத்தார்கள். ஆண்டவனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழும் முறையை கற்பித்தார்கள். சரியான சட்டங்களை எடுத்துக்காட்டி அவற்றை பின்பற்றும்படி உபதேசித்தார்கள். இந்தியா, சீனா, பாரசீகம், ஈராக், எகிப்து, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா உட்பட உலகில் எந்த நாடாயினும் சரி, இறைவனிடமிருந்து அவனுடைய உண்மை தூதர்கள் வராத நாடே இல்லை. அவர்கள் எல்லோரும் உபதேசித்த மார்க்கம் ஒன்றேயாகும். நாம் இப்போது இஸ்லாம் என்று பெயரிட்டு அழைக்கிறோமே, அதையே அவர்களும் போதித்தார்கள். ஆனால் போதனை முறைகளும் வாழ்க்கை சட்டங்களும் அந்த காலத்தில் அந்தந்த சமூகத்துக்கு தேவையானவாறு கொஞ்சம் மாறுபட்டிருந்தன. எந்த சமுதாயத்தில் எந்தவித அறியாமை மிகுதியாக பரவி இருந்ததோ அதை அகற்றுவதற்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டது.
எத்தகைய தவறான கருத்துக்கள் வேரூன்றி இருந்தனவோ அவற்றை களைய அதிக கவனம் செலுத்தப்பட்டது. நாகரிகம், சமூக உறவு, கல்வி அறிவு முதலியவற்றில் அப்போது சமூகங்கள் ஆரம்ப நிலையில் இருந்தன. ஆதலால் அவற்றிற்கு சாதாரண போதனையும் சாதாரண மார்க்க சட்டங்களும் அருளப்பட்டன. சமூகங்கள் முன்னேற முன்னேற போதனைகளும் மத சட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டு வந்தன. அவற்றில் வெறும் வெளிப்படையான முரண்பாடுகளே காணப்பட்டன. ஆனால் அனைத்தின் உயிரும் ஒன்றே, அதாவது ஒரே இறைவனை பற்றிய கொள்கை, நற்செயல்கள், சாந்தி வழி செல்லுதல், மறுமையில் பெறப்போகும் வெகுமதி, தண்டனை பற்றிய நம்பிக்கை ஆகியன ஒன்றாகவே இருந்தன. இறை தூதர்களோடும் மனிதன் விசித்திரமாகவே நடந்து கொண்டான். முதலில் அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய போதனைகள் நிராகரிக்கப்பட்டன. சிலர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். சிலர் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் தம் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு போதனையும் பயிற்சியும் அளித்த பின்பும் அவர்களை பின்பற்றுவோர் 5 அல்லது 10 என்ற எண்ணிக்கையில்தான் இருந்தனர். ஆனால் இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நல்லடியார்கள் தொடர்ந்து தங்கள் பணியை செய்து வந்தனர். நாளடைவில் அவர்களுடைய போதனைகள் பலனளித்தன. பெரிய பெரிய சமுதாயங்கள் அவர்களை பின்பற்றத் தொடங்கின. அதற்கு பின்பு மக்கள் வழி தவறியதால் புதிய திருப்பம் ஏற்பட்டது. இறை தூதர்களின் மரணத்திற்கு பின் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களுடைய போதனைகளை மாற்றியமைத்தார்கள். அவர் தந்த வேத நூல்களில் தாங்களாகவே பல்வேறு கருத்துக்களை கலந்துவிட்டார்கள். வணக்கங்களில் புதிய புதிய முறைகளை கடைபிடித்தார்கள். மற்றும் சிலரோ இறை தூதர்களையே வணங்க தலைப்பட்டு விட்டார்கள். சிலர் தங்கள் இறை தூதரை கடவுள்களின் அவதாரம் என்று முடிவு கட்டினார்கள். அதாவது கடவுள் மனித உருவில் வருவதாக நினைத்தார்கள். எவர்கள் சிலைகளை தகர்த்தார்களோ அவர்களையே சிலைகளாக்கி மனிதன் அவர்கள் மீது விசித்திரமான கொடுமைகளை இழைத்தான். பிறகு எந்த மத சட்டங்களை அந்த இறை தூதர்கள் தங்களை பின்பற்றுவோருக்கு வழங்கினார்களோ அவை விதவிதமாக உருக்குலைக்கப்பட்டன. அவற்றுள் பலவிதமான அறியாமை மிக்க சடங்குகள் சேர்க்கப்பட்டன. பொய் கதைகளும் பொய் சம்பவங்களும் புனையப்பட்டன. மூல சட்டங்களோடு மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்களும் இரண்டர கலக்கப்பட்டன. உலகில் யாதொரு வேறுபாடுமின்றி மனித குலம் முழுமைக்கும் ஒரே மதத்தை பற்றிய போதனை பரப்பப்படுவதற்கு ஏற்றவாறு எல்லா சமூகங்களை சேர்ந்த இறை தூதர்களும் தம் சமூகங்களை தனித்தனியே சித்தப்படுத்தி வைத்துவிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் தனித்தனி இறை தூதர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய போதனை அவர்களுடைய சமூகத்திற்குள் மட்டுமே இருந்து வந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் எல்லா சமூகங்களும் தனித்தனியே வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கிடையே அதிகமான உறவு தொடர்பு இருந்ததில்லை. ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய தாயகத்தின் எல்லைக்குள் சிறைப்பட்டிருந்தது என்றே கூறலாம். அத்தகைய நிலைமையில் ஒரே பொதுவான போதனை எல்லா சமூகங்களிலும் பரவுவது கடினம். அதை தவிர ஒரு சமூகத்தின் நிலைமை மற்றொரு சமூகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அறியாமை மிகுந்திருந்தது. அறியாமையின் காரணமாக கொள்கை, கோட்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றில் தோன்றியிருந்த சீர்கேடுகள் ஒவ்வொரு விதமாக இருந்தன. ஆகையால் இறை தூதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் தனித்தனியே போதனையும் உபதேசமும் செய்ய வேண்டியதும், சிறுக சிறுக தவறான கருத்துக்களை ஒழித்து சரியான கருத்துக்களை பரப்ப வேண்டியதும், அறியாமை மிக்க வழிமுறைகளை தகர்த்து உயர்தரமான சட்டங்களை பின்பற்றி பயிற்சி அளிக்க வேண்டியதும், சிறுவர்களுக்கு எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி அளிக்க வேண்டுமோ அவ்வாறு பயிற்சி அளிக்க வேண்டியதும் அவசியமாக இருந்தது. இவ்வாறு சமுதாயங்களுக்கு போதனை செய்வதில் எத்தனை 1000 ஆண்டுகள் கழிந்தனவோ இறைவனே அறிவார். நாளாக நாளாக சிறுக சிறுக முன்னேறி கொண்டே வந்த மனித குலம் குழந்தை பருவத்தை கடந்து இளமை பருவத்தை அடையத் தொடங்கியது. வாணிகமும் கைத்தொழிலும் முன்னேற முன்னேற சமுதாயங்களிடையே தொடர்புகளும் ஏற்பட்டன. சீனா, ஜப்பானிலிருந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற தூர நாடுகள் வரை கப்பல் போக்குவரத்தும் தரைப்பிரயாணமும் ஆரம்பமாயின. பெரும்பாலான சமுதாயங்களில் எழுத்து பயிற்சி உண்டானது. கல்விகளும் கலைகளும் பரவின. சமுதாயங்களுக்கு இடையே கருத்துக்களும் கலை தொடர்பான உரைகளும் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டன. மாபெரும் வெற்றி வீரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பெரிய பெரிய அரசுகளை நிறுவி பல்வேறு நாடுகளையும் பல்வேறு சமுதாயங்களையும் ஒரே அரசியல் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள்.
இவ்வாறாக முன்பு மனித சமுதாயங்களில் காணப்பட்ட பிரிவினையும் வேற்றுமையும் சிறுக சிறுக குறைந்து கொண்டே போய்விட்டன. இஸ்லாத்தின் ஒரே போதனையும் ஒரே மார்க்க சட்டமும், அதாவது ஷரீஅத் சட்டம், உலகம் முழுவதற்குமாக இறைவன் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் ஒரு பொதுவான மதத்தை விரும்பும் அளவுக்கு சூழ்நிலை முன்னேறி இருந்தது. அக்காலத்தில் உலகமானது மனித குலம் அனைத்திற்குமான ஒரே பொதுவான மதத்தை விரும்பி நின்றது. இந்த காலகட்டத்தில் தான் அகில உலகத்திற்காகவும் மனித சமுதாயங்கள் அனைத்திற்காகவும் ஓர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய நிலப்பரப்பில் தோற்றுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் நிறைஞானமும் முழுமையான சட்டங்களும் அளிக்கப்பட்டு அவற்றை உலகம் முழுவதிலும் பரப்பும் தொண்டு புரிவதற்காக நியமிக்கப்பட்டார்கள். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவன் மனித குலம் அனைத்திற்கும் பொதுவான இறைமறையை அருளினான். நாம் அதனை பின்பற்றி அதன்படி வாழ்வோம் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.